ஆண்டவரை உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை பற்றி சிந்திக்கவும், அவர் பாடுகளின் வழியாகவும் மரணத்தின் வழியாகவும் உயிர்ப்பின் வழியாகவும் நமக்கு இறைவன் மீட்பை பெற்று தந்திருக்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்ற தருணம் இது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை பற்றி சற்று சிந்திக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன்னுடைய சீடர்களை ஓநாய்களுக்கு மத்தியிலே அனுப்பக்கூடிய ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றும், பணி வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளில் என்றும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் பேசப்போவது நீங்கள் அல்ல, மாறாக நானே உங்களுக்கு பதிலாக பேசப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இறை அரசுக்காக, இறைவனுடைய பணிக்காக இந்த மன்னகத்தில் அன்பையும் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட விரும்புகின்ற ஒவ்வொருவரும் எந்த துன்பங்கள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற ஆழமான விசுவாச பிரகடனத்தை இன்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி நம்முடைய மீட்புக்காக இயேசு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை நினைவு கொண்டு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெற பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளினீரே. உமது இரக்க செயலை எங்கள் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலில் இருந்து வாசகம். பிரிவு 14 உட்பிரிவு 1 9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியரிடம் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அர்ப்பிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லேனி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும்.
அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழை தூங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையை மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறைவணியிலும் உண்மையாவேன். பல்லவி. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்திருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்திருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாய் வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. இயேசு தம் திருத்துதர்களை நோக்கி கூறியது, இது ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியானவரே உங்கள் வழிவாய் பேசுவார்.
சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையின் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியானவரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய விளம்பர உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கண்டுபிடிப்பை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அதனுடைய உண்மைத்தனத்தை பல நேரங்களிலே மறைத்து கூட அடுத்தவரிடம் விற்று அதை தன்னுடைய பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அதோடு இன்றைய காலகட்டங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இருப்பதை இல்லை என்றும் இல்லாததை இருப்பது என்றும் தன் தேவைகளை முழுவதுமாக அடுத்தவர்களை வைத்து பயன்படுத்தி அவன் முன்னேறி சென்று யார் அவனுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் கண்டு கொள்ளாமலும் விலகிய தருணத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த உலகம் சுயநலத்திற்குள்ளே சுழன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஏமாந்து போன நல் உள்ளங்கள் எத்தனையோ தங்களையே மாய்த்து கொண்ட தருணத்தையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக, இறையாட்சி பணிக்காக, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனாக பிறந்தவர் இந்த மண்ணுலகிலே மனிதனுடைய பாவத்தை தவிர அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த மண்ணுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் அந்த இறையாட்சி பணிக்காக தன் சீடர்களை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தன் சீடர்களை வழி அனுப்புவதை அவர் அனுப்புகின்ற பொழுது இந்த இறையாட்சி பணி எப்படி இருக்கும் என்பதை தானாக முன்வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த ஒரு பொய் கருத்துக்களையும் அவர்களிடம் சொல்லிவிடவில்லை. ஏமாற்று சிந்தனைகளை அவர்கள் மத்தியில் அவர் எழுப்பிவிடவில்லை. அவர்களுக்கு ஒன்றை சொல்லி ஒன்றை மறைத்து அவர் அனுப்பி வைக்கவில்லை. மாறாக அனைத்தையும் உண்மைக்கு உண்மையாக அவர்களிடம் சொல்லுகின்றார். நீங்கள் செல்லுகின்ற பணி எப்படி இருக்கும் என்பதை நன்கு கூர்ந்து கவனியுங்கள். ஓநாய்களுக்கு மத்தியிலே அனுப்பக்கூடிய ஆட்டுகளை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே உங்களுடைய வழிப்பயணமே மிகவும் கொடூரமான பயணமாக இருக்கும். வேதனை மிகுந்த பயணமாக இருக்கும். துன்ப துயரம் மிகுந்த பயணமாக இருக்கும். எனவே இந்த பயணத்தை நீங்கள் கடந்து சென்று உங்களுடைய இலக்கிலே உங்களுடைய பணியை ஆற்றுகின்ற பொழுது எத்தனையோ நல்வுள்ளங்கள் உங்களுடைய பணி வாழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களை தலைமை குருக்களிடம் ஒப்புவித்து உங்களை சாட்டையால் கூட அடிக்க அவர்கள் தயாராக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்வை கூட நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய தருணங்கள் கூட வரும். எனவே எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் கவலை கொள்ளாமல் உங்களுடைய பணி வாழ்வை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மைக்கு உண்மையாகவே பொய்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லாமல் உண்மையை மட்டும் வெளிப்படுத்தி தன் சீடர்களை தன்னுடைய பணி வாழ்வுக்காக அனுப்புகின்ற பொழுது எல்லா துன்ப துயர தருணங்களிலும் நீங்கள் பேச போவதில்லை. மாறாக உங்களுக்கு பதிலாக என் தந்தையின் ஆவியானவர் பேசுவார் என்று ஆறுதலையும் கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய பராமரிப்பும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தேவைக்காக அடுத்தவர்களை பயன்படுத்துகிற பொழுது அந்த பயன்படுத்தப்பட மனிதன் எந்த விதத்தில் துன்பங்களை அனுபவிக்கப் போகிறானோ அப்பொழுது எவன் ஒருவன் அவனை வழி அனுப்பினானோ அவன் கண்டும் காணாமலும் ஒதுங்கி போகின்ற தருணத்தை நான் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை அனுப்புகின்ற பொழுதே உண்மையை சொல்லி உண்மைக்காக போராட அனுப்புகிறார்.
இறை ஆட்சி பணி இந்த மண்ணுலகில் நிறைவேற வேண்டும் என்றால் உண்மைக்கு உண்மையாகவே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த உண்மையை எவன் போதிக்கின்றானோ அவன் அனுபவங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் இறுதியில் தந்தையினுடைய ஆவியானவர் நம்மை முழுவதுமாக காப்பாற்றி வழிநடத்துவார் என்பதையும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு முடிவுரைக்கு எடுத்து வருவதையும் நாம் காணுகின்றோம். தந்தைக்கு மகனாக எதிராகவும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எதிராகவும், சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் ஒருவருக்கு ஒருவராகவும் எதிர்கொள்கிறார்கள் என்றால் இந்த மனுலக வாழ்வை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவன் ஒருவன் தலைமை குருக்கள் மத்தியிலோ துன்பங்களுக்கு மத்தியிலோ ஆளாக்கப்படுகின்றானோ அவனோடு என்றும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சீடர்களைப் போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காலை கதிரவன் எழுகின்ற பொழுது அந்த கதிரவனுடைய எழுதலோடு இறைவன் உங்களையும் எழுப்புகின்றான். இறையாட்சி பணிக்காக நாம் பயணிக்க வேண்டும் என்று, அந்த இறையாட்சி பணிக்காக நீங்களும் நானும் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய எந்த இடர்பாடுகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் இறுதியில் தந்தையினுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் என்றும் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். எனவே இந்த இறையாட்சி பணிக்காக நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சோதனைகளாக இருக்கட்டும், நம்மை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இறையாட்சி பணிக்காக நாம் முழுவதுமாக பாடுபடுகின்ற பொழுது கூட எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தந்தையினுடைய ஆவியானவர் நம்மோடு துணையாக இருப்பார், நம்மை காப்பாற்றுவார் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்ற பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும், நாம் ஏன் தயங்க வேண்டும்? சீடர்களைப் போல நாமும் பயணிப்போம். அப்பொழுது நம்முடைய இந்த இறையாட்சி பயணம் எந்த தங்கு தடைகளும் இல்லாமல் இயேசுவோடு இணைந்து போராடக்கூடிய போராளிகளாக நாமும் இந்த மண்ணுலகில் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் இறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இது ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமானது ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் விளைகள் உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்று ஆடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் என்பதற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தோன்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாகும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சிரிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகிறோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வு அளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.